ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அனிருத்த பிரம்மராயருக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் இடையிலே சம்பாஷணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆழ்வார்க்கடியான் தான் திருவேங்கடத்திலிருந்து வரும் வழியிலே வீரநாராயண பெருமாள் சந்நிதியில் ஈஸ்வர பட்டர் அவருடைய சந்நிதியிலே அவருக்கு முன்னால் ஆழ்வார் பாசுரங்களை பாடியதாகவும், அனைத்து பாசுரங்களும் தெரியுமா என்று பால்மணம் மாறாத அவருடைய புதல்வன் கேட்டதாகவும், அப்போது தெரியாது என்று சொல்ல வெட்கமாயிருந்ததால் இப்பொழுது வாய்த்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அனைத்து ஆழ்வார் பாசுரங்களையும் கற்றுக்கொள்ள விரும்புவதாக அனிருத்த பிரம்மராயரிடம் அவன் விண்ணப்பிக்கிறான். திருமலை, அவரவர்களும் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கீதாச்சாரியார் அருள் புரிந்திருக்கிறார் அல்லவா? ஆம் குருவே. ஆழ்வார்களின் பாசுரங்களை சேகரிப்பதற்கும் பரப்புவதற்கும் மகான்கள் அவதரிப்பார்கள். அதுபோலவே ஆழ்வார்களுடைய பாடல்களில் உள்ள வேதசாரமான தத்துவங்களை நிரூபணம் செய்து வடமொழியின் மூலம் பரதகண்டமெங்கும் நிலைநாட்டக்கூடிய அவதார மூர்த்திகளும் இந்நாட்டில் ஜனிப்பார்கள். நீயும் நானும் ராஜ்ய சேவையை நமது ஸ்வதர்மமாக கொண்டவர்கள். சோழ சக்கரவர்த்தியின் சேவையில் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்வதாக நாம் சபதம் செய்திருப்பதை மறந்தனையோ? மறக்கவில்லை குருவே. ஆனால் அது உசிதமா என்ற சந்தேகம் தோன்றி என் உள்ளத்தை அரித்து வருகிறது. முக்கியமாக தங்களைப் பற்றி சில இடங்களில் பேசிக்கொள்வதை கேட்டால். என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? தங்களுக்கு சக்கரவர்த்தி 10 வேலி நிலம் மானியம் விட்டு அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருப்பதால் தாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டுவிட்டதாக சிலர் சொல்லுகிறார்கள். ஜாதி தர்மத்தை புறக்கணித்து கப்பல் பிரயாணம் செய்ததாகவும் கூறுகிறார்கள். அந்த பொறாமைக்காரர்கள் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய ஜாதி கிணற்று தவளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சக்கரவர்த்தி எனக்கு 10 வேலி நிலம் மானியம் கொடுத்திருப்பது உண்மைதான். அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு 4 வருஷங்களுக்கு முன்பே சக்கரவர்த்திக்கு நான் மந்திரியானேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா? ஆழ்வார்க்கடியான் மௌனமாயிருந்தான். சக்கரவர்த்திக்கும் எனக்கும் எப்போது நட்பு ஏற்பட்டது என்றாவது உனக்கு தெரியுமா? நாங்கள் இருவரும் இளம் பிராயத்தில் ஒரே ஆசிரியரிடம் பாடங்கற்றோம். செந்தமிழும் வடமொழியும் பயின்றோம். கணிதம், வானசாஸ்திரம், தர்க்கம், வியாகரணம் எல்லாம் படித்தோம். அப்போதெல்லாம் சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறப்போகிறார் என்று யாரும் கனவிலும் எண்ணியதில்லை. அவராவது நானாவது அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது. ராஜாதித்தரும் கண்டராதித்தரும் காலமாகி அரிஞ்சய சோழர் பட்டத்துக்கு வருவார் என்று யார் நினைத்தார்கள்? அரிஞ்சயருக்கு அவ்வளவு விரைவில் துர்மரணம் சம்பவித்து சுந்தர சோழர் பட்டத்துக்கு வரும்படி இருக்கும் என்றுதான் யார் நினைத்தார்கள்? சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறியபோது அதனால் பல சிக்கல்கள் விளையும் என்று எதிர்பார்த்தார். உடனிருந்து நான் உதவுவதாயிருந்தால் பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாவிட்டால் மறுத்து விடுவதாகவும் கூறினார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக அப்போது வாக்களித்தேன். அந்த வாக்குறுதியை இன்றளவும் நிறைவேற்றி வருகிறேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா திருமலை? எனக்கு தெரியும் குருதேவா. என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்து என்ன பயன்? ஜனங்களுக்கு தெரியாதுதானே? நாட்டிலும் நகரத்திலும் வம்பு பேசுகிறவர்களுக்கு தெரியாதுதானே? வம்பு பேசுகிறவர்களைப் பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். பரம்பரையான ஆச்சாரிய தொழிலை விட்டுவிட்டு நான்
ராஜசேவையில் இறங்கியது பற்றி இதற்கு முன்னால் நானே சில சமயம் குழப்பமடைந்ததுண்டு. ஆனால் சென்ற 2 நாட்களாக அத்தகைய குழப்பம் எனக்கு சிறிதும் இல்லை. திருமலை, நான் ராமேஸ்வர ஆலயத்தில் சுவாமி தரிசனத்துக்காக இங்கு வரவில்லை என்பதும், மாதோட்டம் போவதற்காகவே இங்கே வந்தேன் என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா? அப்படித்தான் யூகித்தேன் குருதேவரே. நீ ஊகித்தது சரியே. அன்றைக்கு சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பரவசமாக வர்ணித்தபடியேதான் இன்றைக்கும் பாலாவி நதிக்கரையில் மாதோட்டம் இருக்கிறது. வண்டு பண் செய்யும் மாமலர் பொழில் மஞ்ஞை நடமிடுமா தோட்டம் தொண்டர் நாடருந் துதிசெய அருள் செய் கேதீச்சுர மதுதானே என்று சம்பந்தர் பாடியிருக்கிறாரே. அந்த மாதோட்டத்தை நேரில் பார்க்காமல் எழுதியிருக்க முடியுமா? அந்த ராமேஸ்வர தீவில் இருந்தபடியே மாதோட்டத்தை எட்டிப் பார்த்துவிட்டு எழுதியதாகச் சொல்லுகிறார்கள் கிணற்றுத் தவளை பண்டிதர்கள் சிலர். அத்தகையோர் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். சுவாமி, மாதோட்டத்தின் இயற்கை வளங்களைக் கண்டு களிப்பதற்காகவா தாங்கள் அந்த க்ஷேத்திரத்திற்கு சென்றிருந்தீர்கள்? இல்லை, உன்னை அங்கே அனுப்ப எண்ணி இருப்பதால் அதை பற்றியும் சொன்னேன். நான் சென்றது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்ப்பதற்காக. இளவரசரை பார்த்தீர்களா குருதேவரே என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். அவனுடைய பேச்சில் இப்போதுதான் சிறிது ஆர்வமும் பரபரப்பும் துனித்தன. ஆஹா, உனக்கு கூட ஆவல் உண்டாகிவிட்டதல்லவா இளவரசரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு? ஆம் திருமலை, இளவரசரை பார்த்தேன், பேசினேன். இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நேரில் தெரிந்து கொண்டேன். கேளப்பனே, இலங்கை அரசன் மகிந்தனிடம் ஒரு மாபெரும் சைன்யம் இருந்தது. அந்த சைன்யம் இப்போது இல்லவே இல்லை. அது என்ன ஆயிற்று தெரியுமா? சூரியனைக் கண்ட பனி போல் கரைந்து மறைந்து போய்விட்டது. மகிந்தனுடைய சைன்யத்திலே பாண்டிய நாட்டிலிருந்தும் சேர நாட்டிலிருந்தும் சென்ற வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நம் இளவரசர் படைத்தலைமை வகித்து வருகிறார் என்று அறிந்ததும் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். ஒருவரைப் போல அனைவரும் நம்முடைய கட்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். மகிந்தன் எப்படி போர் புரிவான்? போய்விட்டான். மலைகள் சூழ்ந்த ரோஹண நாட்டிற்குச் சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆக நமது சைன்யம் போர் செய்வதற்கு அங்கு இப்போது எதிரிகளே இல்லை. அப்படியானால் குருதேவரே, இளவரசர் நம் சைன்யத்துடன் திரும்பிவிட வேண்டியதுதானே? மேலும் அங்கே இருப்பானேன்? நம் வீரர்களுக்கு தானியம் அனுப்புவது பற்றிய ரகளை எல்லாம் எதற்காக? எதிரிகள் இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடலாம். ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டமில்லை, எனக்கும் அதில் சம்மதமில்லை. இளவரசரும் சைன்யமும் இப்பால் வந்ததும் மகிந்தன் மலைநாட்டிலிருந்து வெளிவருவான். மறுபடியும் பழையபடி போர் தொடங்கும். அதில் என்ன பயன்? இலங்கை மன்னரும் மக்களும் ஒன்று நமக்கு சிநேகிதர்களாக வேண்டும், அல்லது புலிக்கொடியின் ஆட்சியை அங்கே நிரந்தரமாக நிறுவுதல் வேண்டும். இந்த 2 வகை முயற்சியிலும் இளவரசர் ஈடுபட்டிருக்கிறார். நமது போர் வீரர்கள் இப்போது இலங்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பழைய போர்களில் அனுராதபுர நகரமே நாசமாகிவிட்டது. அங்கிருந்த பழமையான புத்த விகாரங்கள், கோயில்கள், தாதுகற்ப கோபுரங்கள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கின்றன. இளவரசரின் கட்டளையின் பேரில் இப்போது நம் வீரர்கள் இடிந்த அக்கட்டிடங்களையெல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகாய்த்தான் இருக்கிறது. சைவம் வைஷ்ணவம் 2ஐயும் கைவிட்டு இளவரசர் சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ என்னமோ. அதையும் தாங்கள் ஆமோதிப்பீர்களோ? நானும் நீயும் ஆமோதித்தாலும் ஒன்றுதான், ஆமோதிக்காவிட்டாலும் ஒன்றுதான். நம்மை போன்றவர்கள் நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தம்முடைய பிரஜைகள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்து பராமரிக்க வேண்டும். இந்த உண்மையை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இளவரசர் தாமே உணர்ந்திருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்ததும் காரியத்திலும் செய்து காட்டுகிறார். திருமலை, இதை கேள். நம் இளவரசர் அருள்மொழிவர்மருடைய கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேன். நீயும் கேட்டிருப்பாய். ஆனால்
அவருடைய கரங்களை நீட்டச் சொல்லி நான் பார்த்ததில்லை. அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒன்று நிச்சயமாகச் சொல்லுகிறேன். இந்த பூமண்டலத்தை ஏக சக்கராதிபதியாக ஆளத் தகுந்தவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் இளவரசர் அருள்மொழிவர்மர்தாம். பிறவியிலேயே அத்தகைய தெய்வ கடாட்சத்துடன் சிலர் பிறக்கிறார்கள். சற்று முன் சில வர்த்தகத் தலைவர்களும் கைக்கோளப்படை சேனாதிபதிகளும் வந்து பேசிக் கொண்டிருந்தார்களே, அது உன் காதில் விழுந்ததா? இளவரசருக்கு என்றால் நம் வர்த்தகர்கள், காசிலேயே கருத்துள்ளவர்கள் எவ்வளவு தாராளமாகி விடுகிறார்கள் பார்த்தாயா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம். பகவானை கேட்கிறான், செயலை விட ஞானம் சிறந்தது என்பது தம் கருத்தாயிருக்கும்போது கொடுமையான செயலை என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்? பகவான் விளக்கிறார், இதில் என்ன குழப்பம் பார்த்தா? தத்துவ விசாரம் செய்யறவங்களுக்கு ஞான யோகம், அதை பின்பற்றவர்களுக்கு கர்மயோகம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்வதர்மம் மேலானது. ஸ்வதர்மம் பற்றின விளக்கத்தை திருமலையப்பன் பலமுறை கேட்டிருப்பான். இப்பவும் ஆம் குருவேன்னு அரைமனசோட சொல்றான். பாசுரங்களை சேகரிச்சு அவற்றின் உட்பொருளை எடுத்துச் சொல்ல வல்ல மகான்கள் அவதரிப்பாங்க. நீயும் நானும் ராஜ்ய சேவையை சுதர்மமா கொண்டவங்க, அதை மறக்காதேன்னு அழுத்தமாகவே புரிய வைக்கிறார் குருநாதர். ஆடித்திருநாள் அன்னைக்கு வீரநாராயணபுர விண்ணகர கோவில்ல ஆழ்வார்க்கடியான் நெக்குருக பாசுரங்கள் பாடினதை நினைவு கூறுவோம். அப்போ அதையெல்லாம் கேட்ட பாலகன் பிற்காலத்துல நாதமுனிகள்ங்கிற திருநாமத்தோட வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில முதலாவது ஆச்சாரியராக போகிற விஷயத்த கல்கி அவர்கள் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். சரணாகதி என்னும் மிக உயர்ந்த லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டது வைணவம். அதன் உணர்வை ஆழ்வார் பாசுரங்கள்ல அனுபவிக்கலாம். அதில் பொதிந்துள்ள அறிவுத்திறத்தை ஆச்சாரியர்கள் விளக்கியிருக்காங்க. நாதமுனிகள் யோக ரகசியம், நியாய தத்துவம் ஆகிய நூல்கள் மூலமா தமது சித்தாந்தத்தை விளக்கினார். ஆழ்வார் அருளிச் செயல்னு போற்றப்படும் பாசுரங்களை தொகுத்து திவ்ய பிரபந்தம் என்னும் பெயர்ல நமக்கு தந்திருப்பவர். குருவும் சீடனும் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது பல சுவையான செய்திகளை கேட்கும் வாய்ப்பை இந்த ஆசிரியர் தந்திருக்கார். பேரரசராகவும் முதன் மந்திரியாகவும் இணைவதற்கு முன்னாலேயே மாணவர்களாக ஒரே ஆசிரியரிடம் அவங்க படிச்சிருக்காங்க. தர்க்கம், வாதிடும் முறை, சிந்தனையை சீராக்கும் அளவையியல், அப்புறம் வியாக்கரணம், பேச்சையும் எழுத்தையும் முறைப்படுத்துகிற இலக்கணம். நட்பையும் கடமையையும் 2 கண்களாக கருதி அனிருத்த பிரம்மராயர் மெய்வருத்தம் பாராது உழைக்கிறார். கேட்டுக்கிட்டிருக்கிற நமக்கும் வழிகாட்டியா விளங்குகிறார். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.